நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் வசனம் சங்கீதம் 34 அதிகாரம் 10 வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். தாவீது சிங்கக்குட்டிகளுக்கு சொல்லுகிறான். ஏன்னா சிங்கக்குட்டிகளுக்கு சிங்கத்துக்குன்னு சொல்லலை, சிங்கக்குட்டிகளுக்குன்னு சொல்கிறான். ஏன்னா அந்த தாய் சிங்கம் போய் இரையை கண்டுபிடித்து வேட்டையாடி கொண்டு வந்து தருகிற வரைக்கும் அதுக்கு இரை கிடைக்குமா கிடைக்காதா என்பதற்கான எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. பொதுவாக குட்டிகள் அப்படின்னு பார்த்தா தாய் தான் கவலைப்படுவோம், பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தா தாய் தான் கவலைப்படுவார். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தாய் சிங்கத்துக்கு இறை கிடைக்குமோ கிடைக்காதோ, கிடைக்கும்போது அது எடுத்துட்டு வருமோ, எப்படி எடுத்துட்டு வருமோ, சிங்கக்குட்டிகள் கூட பட்னியாக இருக்கும், அதனுடைய சூழ்நிலைகள் வேறு. ஆனால் உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி பார்த்து கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நான் தான் தாயும் தகப்பனுமாக இருக்கிறேன், அதையும் மறந்துடக்கூடாது. ஆமென். சரியா? இதில் நாம் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம் இந்த நாளிலே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்த நன்மைக்கு பேர் என்ன அப்படின்னா, என்னை திருப்தியாக்கும் நன்மை. ஆமென். சங்கீதம் 103 5ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 103 5ஆம் வசனம். யாராவது எடுத்தவங்க வாசிங்க, நான் வாசிக்கிறேன். எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க, எனக்கு முன்னாடி எடுத்துட்டு. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். இந்த அதிகாரத்தின் காரியம் நமக்கு தெரிந்த வசனம் தான் இல்லையா? நம்ம கடைசியாக ஜெபம் பண்ணும்போது அதை தான் சொல்லுவோம் இல்லையா? அப்போ நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். வேற வேற மொழிபெயர்ப்புகள் எல்லாம் எடுத்து வாசித்து பார்த்தேன். satisfies your mouth with good things. திருப்தி ஆக்குகிறார், உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். satisfies your ears, உன் வருடங்களை அவர் திருப்தி ஆக்குகிறார். satisfies your desire, உன்னுடைய விருப்பங்களை, உன்னுடைய நோக்கங்களை திருப்தியாக்குகிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்லியிருக்கு, அவர் என் வாழ்க்கையை நன்மையால் நிரப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தர் என் வாயை திருப்தியாக்குகிறார், என் வருடங்களை திருப்தியாக்குகிறார், என் நோக்கத்தை திருப்தியாக்குகிறார், என் வாழ்க்கையே நிறைவாக திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ அவர் என்னை இவ்வளவு திருப்தி உள்ளவராய் ஆக்குகிறார் அப்படின்னா, இன்னொரு நீதிமொழிகளில் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் பார்க்கணும். நன்மையினாலே நம்மை திருப்தி ஆக்குகிறார். அப்போது திருப்திங்கிற வார்த்தை இந்த வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. மனுஷனுக்கு திருப்திங்கிறதுக்கு அளவே கிடையாது இல்லையா? மனுஷனுக்கு அளவே கிடையாது. ஆனால் நீதிமொழிகள் அழகான ஒரு வசனம் கொடுக்கு, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பானான். ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லியிருக்கு, திருப்தி அடைந்தவனுக்கு தேன் கூட சுவையாக இருக்காதான். எப்படி இருக்கு பாருங்க. தேன் கூட்டை மிதிக்கிறது இருக்கட்டும், அதை சட்டையே பண்ண மாட்டான், ஏன்னா அது பிடிக்காது, சுவை பிடிக்காது. ஏன்னா இஸ் ஃபுல், அவன் திருப்தியாக இருக்கான், ஃபுல்லாக இருக்கான் அவன். சரியா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பாத்திரம் திருப்தினா என்ன அர்த்தம்? ஃபுல். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. வயிறு முட்டை பிரியாணி சாப்பிட்டேன், இன்னும் ஒரு ரூபாய் இன்னும் ஓடிடு வந்துடுமா? பிரியாணி பிடிக்காது நமக்கு. அப்போ கரெக்டு தானே? பிரியாணி பிடிக்காது, என்னை விட்டுருங்கன்னு தலை தறிக்க ஓடுவோம். ஏன்னா
இதுவரைக்கும் வந்து விட்டது. ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம் வாழ்க்கையிலே எப்படி திருப்தி ஆக்குகிறார்? நம் வாழ்க்கையை நிறைவாக்குகிறார், நம் வருடங்களை நிறைவாக்குகிறார், நம்முடைய எண்ணங்களை நிறைவாக்குகிறார், நம்மையே நிறைவாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையை நாம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஏன்னா தாவீது தான் இத்தனையும் எழுதி வச்சிருக்கிறது. சரியா? அப்ப தாவீது சொல்லுகிறான், அவர் என்னை திருப்தி ஆக்குகிறார். அவர் எப்படி என்னை திருப்தி ஆக்கினார் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியம் இருக்கும். புதிய உடன்படிக்கை வாழ்க்கையில நம்ம எல்லாரையும் நம்ம கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார்? forgive and forget. அல்லேலூயா. forgive and forget. பழைய உடன்படிக்கையில ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறார், பழி வாங்குறது என் வேலை, உன் வேலை இல்லை. சொல்லியிருக்காரா? இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. நீ மன்னிச்சுடு, நான் நியாயம் தீர்த்துக்கிறேன். நீ மன்னிச்சுடு, உன் வேலை என்ன? மன்னிக்கிறது. என் வேலை என்னது? நியாயம் செய்வது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தாவீதின் வாழ்க்கையில நாம பார்த்தோம்னா சங்கீதம் 23:5 சொல்லியிருக்கு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பார்த்தீங்கன்னா சத்ருக்களுக்கு முன்பாக. தாவீதுக்கு சத்ரு இருக்கானா அப்படின்னு கேட்டால் தாவீது சொல்கிறான், சத்ரு இல்லாமல் நான் இல்லவே இல்லை அப்படின்பா. சரியா? சத்ரு இல்லாமல் நமக்கெல்லாம் சத்ருக்கள் இருக்காங்களா? யார் இருக்காங்க? நீங்கள்லாம் சொன்னால் ஒரு லிஸ்ட்டே சொல்லுவாங்க. என் பக்கத்து வீட்டுக்காரன், என் வீட்டில் வேலை செய்கிறவன், என் ஆஃபீஸில் இருக்கிறவன், என்னை ஏறி மிதிக்கிறவன், நிறைய சத்ருவை சொல்லுவோம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் அவங்க சத்ரு கிடையாது. வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் ஒருவன் தான் நமக்கு சத்ரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தாவீதுக்கு சத்ரு இருக்கானா? ஆமாம், இருக்கான். சவுலிலிருந்து கர்த்தர் தம்முடைய ஆவியை எடுத்து தாவீதை அவர் தெரிந்து கொண்ட போதும் சவுல் தாவீதுக்கு சத்ருவாகத்தான் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியாகிலும் இந்த தாவீதை கொன்று போட வேண்டும். ஏனென்றால் சவுலிடத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய ஆவியை எடுத்து போட்டார். சரியா? தாவீதுக்கு சவுல் மாத்திரம்தான் சத்ருவா இருந்தானா? இல்லை, தாவீதுக்கு அவன் கூட பிறந்தவனே சத்ருவா இருக்கிறான். சத்ருன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ரொம்ப பெருசாக பார்க்கக்கூடாது. அவரவர்கள் தங்களுக்கு உண்டான வாழ்க்கையை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள், மற்றவரோட வாய்ப்பை பறிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இல்லை, மற்றவரோட வாய்ப்பை காட்டல எனக்கு அந்த வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்திக்கலாங்கிறதுல சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். யார்? தாவீதினுடைய சகோதரர்கள் மாத்திரம் இல்லை, தாவீதுடைய தகப்பனும் அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவனாக தான் இருக்கிறான். அல்லேலூயா. தாவீது கிரமமாக எழுந்து ஆடு மேய்க்க போய்விட்டான். 1 சாமுவேல் 16 நாம் வாசிக்கும் பொழுது சாமுவேல் அங்கு வரப்போகிறார், அங்கு பலி செலுத்த போகிறார், அங்கு ஒரு பலி விருந்து நடக்க போகிறது. இது எதுவுமே தாவீதுக்கு தெரியாது. தாவீது காலமே எழுந்து என்ன பண்ணிவிட்டான்? அவன் தகப்பனுடைய வேலையை கவனிக்கும்படியாக. நல்லா கவனிங்க, தகப்பனுடைய வேலையை செய்கிறவர்கள் எதிர்த்தாப்புல என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க. தகப்பனுடைய வேலையை செய்கிறவர்கள் அதை காட்டிலும் தங்களை கவர்ச்சிக்கிற ஏதான ஒரு காரியம் இருக்கிறதா என்பதை கவனிக்க மாட்டார்கள். தகப்பனுடைய காரியம் செய்கிறவர்கள் காலங்காத்தால எழுந்து கிளம்பி போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் அழைத்தார், காலமே எழுந்து கிளம்பி போயிட்டான். தாவீதை தகப்பன் ஆடு மேய்க்க போக சொன்னா காலமே எழுந்து போயிட்டான். அவங்க அண்ணன் போனானா, வந்தானா, எங்க போனா, ஏது வந்தான், சாமுவேல் வந்தானா, ஊர்ல என்ன நடக்குது எதுவும் தெரியாது. எங்க அப்பா சொன்னார் போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் சத்துருக்கள் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக, தகப்பனுடைய சித்தம் செய்யும்படியான ஆவலாய் இருக்கிறவர்கள் அதை காட்டிலும் வேறு எதையும் முக்கியமாக எண்ண மாட்டார்கள். அவர்களை தேவன் நன்மையினால் திருப்தியாக்குவார். ஆமென். ஏனென்றால் அவர்களை திருப்திப்படுத்துவது தகப்பனுடைய கடமை மாத்திரமே. அல்லேலூயா. தகப்பனுடைய வேலையில் இருக்கத்தானே நான் வந்தேன் என்று இயேசு பாலகனாய் இருக்கும்போது அவருடைய பெற்றோரிடத்திலே சொல்லுவதை லூக்கா 2 நம்ம வாசிக்கிறோம். Do you not know that I have come to do my father's business? என் தகப்பனுடைய வேலையாக நான் வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறியவில்லையா அப்படின்னு கேட்பார். அப்போ இந்த உலகத்திலே மரியாளின் வயிற்றிலே உற்பத்தியாகி குழந்தையாய் பிறந்த அந்த பாலகன் அந்த தாயை காட்டிலும்
வளர்க்கப்பட்ட யோசேப்பை தகப்பனை காட்டிலும் தான் பிதாவின் சித்தம் செய்ய வந்திருக்கிறேன் என்கிற அந்த முக்கியத்துவத்தை அங்கு தந்தார். இங்கு தாவீது சொல்றான், எங்க அண்ணன் எங்க போனா வந்த, எங்க வந்தானே, எங்க அப்பாவே எங்க போனா என்ன வந்தா, அவர் சொன்ன வேலையை நான் செய்ய போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். உன் பிள்ளைகளில் ஒருவனை ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ண என்னை அனுப்பினார் என்று சாமுவேல் சொல்லும் பொழுது அவன் மூத்தவனை அனுப்புகிறான், இரண்டாவது நபரை அனுப்புகிறான், மூன்றாவது நபரை அனுப்புகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன், ஐ ரிஜெக்டட். இல்லையா? அப்போ இந்த இடத்துல மனுஷனுடைய திருப்தி தேவனுடைய திருப்தி வேறுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். சாமுவேலுக்கு மூத்த பையனை பார்த்தோன்னா செம பாடியா இருக்கான், சூப்பரா இருக்கான் அப்படின்ட்டு சாமுவேலுக்கு திருப்தியா இருப்பது கர்த்தருக்கு திருப்தியாக இல்லை. சாமுவேலுக்கு நன்மையாக தோன்றுவது கர்த்தருக்கு நன்மையாக தோன்றவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது வருது நன்மையா இல்ல, இரண்டாவது வருது திருப்தியா இல்ல, மூன்றாவது வருது திருப்தியா நன்மையா இல்ல, 7 வருது, 7மே சரியில்லைப்பா. சாமுவேல் யோசிக்கிறான், ஒருவேளை தவறாக வந்து விட்டேனா, கர்த்தர் என்னை நடத்தவில்லையா. ஈசாயிட்ட கேட்டான், உனக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா விசாரிக்கிறான். இல்லை, எல்லாருக்கும் சிறியவன் ஒருத்தன் இருக்கான், அவன் எங்க போயிருக்கான், ஆடு மேய்க்க போயிருக்கிறான், நான் தான் அவனை அனுப்பியிருக்கேன், அவனோட வேலை இன்னைக்கு அவனை ஆள் விட்டு அனுப்பி, இல்லைன்னா நான் அவங்க வீட்டில் கை நினைக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் பந்தியில் அமர மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நான் பந்தியில் அமர மாட்டேன். நல்லா கவனிங்க, இந்த சகோதரர்களுக்கும் தாவீதுக்கும் இருக்கிறதான அந்த உறவில் எப்போதுமே மூத்தவர்கள் எப்போதுமே கொஞ்சம் டாமினண்ட்டாக தான் இருப்பாங்க நம்ம வீட்டில், அப்படித்தானே? அதுலேயும் தாவீது 8வது குழந்தை, கடைக்குட்டி. மூத்தவன் எப்படி இருப்பான்? யோசேப்பு கிட்டக்க மூத்தவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படித்தான் தாவீது கிட்ட அவனுடைய மூத்தவர்கள் இருந்திருப்பார்கள். 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல்ல யுத்தம் நடக்கிறது பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும். அங்கு தன் பிள்ளைகளை, தன் சகோதரர்களை விசாரிக்கும்படியாக தகப்பன் தாவீதை அனுப்புவார். அனுப்பும்போது அவர்களுக்கு பயறு, பால் கட்டிகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் விசாரிக்க போறச்சு. நீங்க 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பார்த்தோமானா, அவனுடைய சகோதரன் எலியாப் அவன் மேல் கோபம் கொண்டு அவனை வசைபாடுவதை நாம் பார்க்க முடியும். இப்ப இவங்களுடைய உறவையும் நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்ப தாவீதுக்கு கூட பிறந்தவன் சத்ரு கிடையாது, ஆனா இயேசு சொன்னார், உன் வீட்டாரே உனக்கு சத்ருன்னார். இன்னைக்கு வீட்டார் பலருக்கு சொத்து விஷயத்துல சத்ருவா இருக்காங்க, ஒரு கம்மல் தோடு விஷயத்துல கூட சத்ருவா மாறிடுறாங்க பெண்கள், அப்படித்தானே? இருக்குல்ல, இருக்கு தானே? ஒரு புடவையில சத்ருவா மாறுறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவ சித்தம் செய்கிறவனாய் இருந்தால் உன் வீட்டார் முழுமையும் சத்ருவாக மாறுவார்கள். அல்லேலூயா. இங்கு தாவீதுக்கு தேவன் தீர்மானித்த தாவீதுக்கு தேவன் தீர்மானத்தின் வழியில் நடக்கும் பொழுதெல்லாம் எல்லாருமே சத்துருக்களா இருப்பார்கள். அப்பா சொல்லி விசாரிக்க வந்த அவன் என்ன ஏசுறான், அப்பா சொல்லி ஆடு மேய்க்க வந்த எனக்கு இங்க பந்தியில இடமே இல்லை. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றார், யார் உன்னை கைவிட்டாலும் நான் இழுத்துன்னு என் பக்கத்துல வச்சுப்பேன். அல்லேலூயா. ஏனென்றால் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை நானே நன்மையால் திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. சவுலின் இடத்திலிருந்து எடுத்து போட்ட தம்முடைய ஆவியானவரை தெரிந்து கொள்ளும் பாத்திரமாக கர்த்தர் தாவீதின் இடத்திற்கு கொண்டு போகிறார். இந்த சவுலுக்கும் தாவீதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சவுல் தொலைந்து போன கழுதையை தேடி போனான். தாவீது தொலைந்து போன கழுதையில தொலைந்து போன ஆட்டை காப்பாற்ற தன் ஜீவனையும் தந்து சிங்கத்தோடும் கரடியோடும் யுத்தம் பண்ணி ஆட்டை காப்பாற்றுகிறவனா இருக்கான். தேடின சவுலுக்கு கழுதையை காட்டி கொடுத்தது தீர்க்கதரிசி, தேடின ஆட்டை உயிரோடு மீட்ட தானே மெய்ப்பனா இருக்கிறவனை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை நன்மையான திருப்தியாக்க வேண்டும், என் வாழ்க்கையை நிரப்ப வேண்டும், என் வாஞ்சையை நிரப்ப வேண்டும், என்னையே முழுமையுமாக
திருப்தியான நன்மையினால நிறைவாக்க வேண்டும் என்றால் நான் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். என் உயிர் முழுவதையும் தேவ சித்தத்துக்கு நான் அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். தேவனுக்கென்று என்னை முழுமையுமாக அவன் வருகிறான். அவனை அழைத்து வர சொல்லுகிறார்கள். தாவீதை வசனம் சொல்லுகிறது, அவன் சிவந்த மேனியாக, இல்லையா? இந்த மூத்தவர்களுடைய எந்த சரீர அமைப்பும் அவனுக்கு கிடையாது. நான் கர்த்தர் சொல்லுகிறார், இவன் தான், he is the one, select him அப்படிங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு வீட்டாராக இருக்கிறோம், அலுவலகத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், சபையில் இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்மளை காட்டிலும் ஞானம் உள்ளவர்களும் தேர்ச்சி பெற்றவர்களும் அனுபவம் மிக்கவர்களும் எல்லாருமே இருப்பார்கள். அதல்ல முக்கியம், நாம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா, அதான் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனுபவமிக்க வார்த்தைகளோ படிப்புள்ள வார்த்தைகளோ புத்திசாலித்தனமான வரங்களோ எதுவுமே கிடையாது. நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் நான் ரொம்ப சத்துவம் இல்லாதவனாய் இருந்தாலும் என்னை சத்துவம் உள்ளவனாக மாற்றுகிறவர் அவர். ஹல்லேலூயா. என்னை நிரப்புகிறவர் அவர். அவர் என்னை திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுகிறது, தைல குப்பியை எடுத்து சாமுவேல் தாவீதை அவனுடைய சகோதரர்கள் முன்னிலையிலே அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ சங்கீதத்துல தாவீது எழுதுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக அப்படிங்கிறான். இங்க சம்பவம் என்னவா இருக்கு? அவனுடைய சகோதரர்கள் முன்பாக. சகோதரர்கள் சத்துருக்களா? அல்ல. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், சவுலுக்கு முன்பாக, சகோதரர்களுக்கு முன்பாக, இஸ்ரவேலுக்கு முன்பாக என்னை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை நிரப்பிக்கொண்டே வருகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம குடும்பத்தார் முன்பாக, நம்ம சுற்றி வரக்கூடிய உலகத்தின் மத்தியில, சமூகத்தின் மத்தியில, திருச்சபையின் மத்தியில நம்மை கர்த்தர் உயர்த்தி கொண்டே வர வேண்டுமா? நான் கர்த்தருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் வீட்டில் எங்கள் அப்பா பெரியவர் இருந்தால் சொன்னதை கேட்பேன். என்னுடைய ஊழியக்காரராக கர்த்தர் சபையில் சொன்னால் அதுக்கு நான் கீழ்ப்படிவேன். என்னுடைய வேலையில் என்னை கர்த்தர் கொடுத்துருக்கிற எஜமானுக்கு நான் கீழ்ப்படிவேன். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கு. பவுல் எழுதும்போது சொல்றார், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் எஜமான்களுக்கு, உங்கள் பெற்றோருக்கு, உங்கள் ஊழியக்காரருக்கு, உங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கு கீழ்ப்படியுங்க. கர்த்தர் உங்களை நிறைவாக திருப்தியாக்குவார். ஆமென். அடுத்ததாக நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் கர்த்தர் மனிதனை படைத்து இந்த தோட்டத்திலே வைத்த போது அவர் சொன்னார், இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியும் நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை புசித்தாயானால் நான் புசிக்கிற நாளிலே நீ என்ன ஆவாய்? அப்படின்னா என்ன வெட்டும்? இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ, நன்மை தீமை அறிய, கர்த்தர் தான் நமக்கு நன்மையை தர வேண்டும், நாம் நன்மையை தேடப்படாது. நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்கிறார், நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசித்தால் நீ என்னை விட்டு விலகி போய்விடுவாய், நீ என்னை விட்டு பிரிந்து போய்விடுவாய், சாகவே சாவாய் என்பதனை. கர்த்தரை விட்டு விலகுவது மரணத்திற்கு ஒப்பானது. கர்த்தரை விட்டு விலகுவது மரணத்திற்கு ஒப்பானது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் எல்லா விருட்சத்தின் கனியை புசிக்கலாம் என்று சொன்னபோது அந்த எல்லா விருட்சத்தின் நடுவில் ஜீவ விருட்சமும் இருந்ததில்ல. அப்போ மனிதன் ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசிக்கல, மற்ற எந்த விருட்சத்தின் கனியையும் புசிக்கல. அவன் நேரா போய் எங்க போய் கை வச்சான்? என் வாழ்க்கை என் கையில்னு ஆட்டோ பின்னாடி எழுதி வச்ச மாதிரி நான் என் நன்மை என் தீமையை நானே செலக்ட் பண்ணிக்கிறேன், போய் அந்த கனியை புசித்தான். இன்று வரைக்கும் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். கர்த்தர் சொல்லுகிறார், நன்மை நான் தர வேண்டும். நான் நன்மை நான் தந்தால் அது தீமையாக ஒரு பொழுதும் மாறாது. உன் நன்மையை நீ எடுத்துக்கொண்டால் தீமை கூட சேர்ந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு நம்ம மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என் பிள்ளைகள் நான் எதை கொடுக்கிறேனோ அதை நன்மையா வாங்கி கொள்ளணும். அல்லேலூயா. நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேணும். நம்ம ஆராதிக்கும் போது என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்தோம் இல்லையா? அந்த அர்ப்பணிப்பு என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு கர்த்தர் கொடுக்கிறது நன்மை,
எனக்கு எது கர்த்தர் கொடுக்குறாரோ அது போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாட்டின விருட்சங்கள் நாம். அல்லேலூயா. கர்த்தர் நாட்டின விருட்சங்கள் நாம். கர்த்தர் நம்ம எந்த இடத்துல நாட்டி வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம வளர்ந்து ஓங்கி நாம என்னவா இருக்கணும்? கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே போதும் என்று சொல்லுவார்கள். they will be content, நிறைவாக இருப்பார்கள். அவர்களுக்கு என்னை காட்டிலும். சங்கீதம் 16 வாசிங்க, 1-2 வசனம் வாசிங்க. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். போதும். தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். ஆங்கிலத்தில் என்ன இருக்குன்னா, Lord, you are my God, besides me there is nothing good. உம்மை தாண்டி எனக்கு நன்மை என்று ஒன்றுமே இல்லை. தேவனே நீர் என் தேவனாய், கர்த்தாவே நீர் என் தேவனாய் இருக்கிறீர். உம்மை தாண்டி எனக்கு நன்மைங்கிறது ஒண்ணுமே என் கண்ணில் படலப்பா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு தன் பிள்ளைகளுக்கு. ஒரு தாய் தன் பிள்ளைகிட்டக்க நான் உனக்கு ஆரோக்கியமான சாப்பாடை தரேன் அப்படின்னா அவன் சொல்றான், எனக்கு பிடிக்கல, நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன் அப்படின்னா, ஹோட்டலில் போய் சாப்பிட்டா சுவையாக இருக்கும். ஹோட்டலில் போய் சாப்பிட்டா சுகமாக இருக்குமா? இருக்காது. அல்லேலூயா. ஹோட்டலில் போய் சாப்பிட்டா சுவையாக இருக்கும், ஆனால் சுகமாக இருக்காது. ஆனால் அம்மா கொடுத்த சாப்பாடு சுவையாகவும் இருக்கும், சுகமானதாகவும் இருக்கும். அல்லேலூயா. ஆரோக்கியமானதாக இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்ன தரணும் என் பிள்ளை அதில் திருப்தியாக இருப்பான்ப்பா. அல்லேலூயா. அப்போ தாவீது சொல்லுகிறான், நான் உன் பிள்ளை, உம்மை தாண்டி எனக்கு நன்மைன்னு எதுவுமே கிடையாதுப்பா, உமக்குள்ளதான் எல்லா நன்மையும் எனக்கு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபையில ஏன் இன்றைக்கு இந்த சபை என்று நான் ஒரு காரியத்தை முக்கியப்படுத்துகிறேன் என்றால், இன்றைக்கு நான் பொதுவாக ஆராதனை இப்படி நடத்துகிறவன் கிடையாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்னை நடத்தினார். கர்த்தர் திட்டமாய் சொன்னார், ஒரு ரெஃப்ரெஷிங் ஸ்பிரிட்டை I have put upon the church. நான் கண்ணை மூடினா தரிசனம் சொல்றவன் கிடையாது. நான் கர்த்தர் சொன்னா மட்டும் சொல்றவன். நான் இன்றைக்கு கர்த்தர் சபையின் மேலே ஒரு அக்கறையோடு, சபையின் மேலே ஒரு காரியத்தை நிர்ணயிக்க தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அதற்கு சபை கீழ்ப்படியும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் என்ன தரேனோ அதுல சபை திருப்தியா இருக்க வேண்டும். நான் என்ன தருகிறேனோ அதுல என் பிள்ளைகள் திருப்தியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நூதன உபதேசங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது, கள்ள உபதேசங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. நாம் தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அநேகரை நாம் பார்க்கிறோம். டிவியில பார்க்கிறோம், சோசியல் மீடியால பார்க்கிறோம், நடந்து போச்சவே பார்க்கிறோம், நிறைய பேரை பார்க்கிறோம். நம்மை கெடுக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். தீமோத்தேயுவை பார்த்து பவுல் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 2 காரியத்தை குறித்து பேசுகிறார். அந்த வசனத்துல 2 காரியங்களை வாசிக்கிறோம். 6:3-5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால். நல்ல கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் என் ஜனங்கள் நான் தரும் நன்மையினாலே திருப்தியாவார்கள். அது எப்படியா இருக்கும்? ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஆற்றல் உள்ளதாகவும் இருக்கும், சுகமானதாகவும் இருக்கும், சுவையானதாகவும் இருக்கும். சரியா? அப்ப அதை விட்டு இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். ஒப்புக்கொள்ளாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றிய நோய் கொண்டிருக்கிறவனுமாய் இருக்கிறான்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்குள்ள ஒரு சொந்த கற்பனை இருக்கிறது, அவனுக்குள்ள ஒரு சொந்த தீர்மானம் இருக்கிறது. அந்த தீர்மானமும் இந்த ஆரோக்கியமான வசனங்களும் ஒன்றாக போகவில்லை என்பதினாலே அவன் என்ன பண்ணுகிறான்? இதை ஒப்புக்கொள்ளாமல் அவன் கற்பனையிலே வரக்கூடிய தீர்மானங்களை ஏற்று உபதேசங்களாய் மாற்றுகிறான். அதுதான் இன்றைக்கு கள்ள உபதேசமும் நூதன உபதேசமாய் தெரிந்து கொண்டிருக்கிறது. எல்லா இன்டர்நேஷனல் லெவலாகவும் லோக்கல் லெவலாகவும் அங்கேருந்து எல்லாவற்றையும் இறக்குமதி செய்து இந்த இடத்துல சபையை கெடுக்கிற வஞ்சகம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் படித்து நலமானதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம டிவி பார்க்காம இல்லை, எல்லாரும் பார்க்குறீங்க. இல்லை பிரதர், நான் செய்தி மட்டும்தான் கேட்குறேன். என்ன உலக செய்தி கேட்குறீங்களா, ஆவிக்குரிய செய்தி கேட்குறீங்களா? அது உங்கள் பாடு, சரியா? உலக செய்தியிலும் எல்லாமே தவறுதாக தான் இருக்குது. ஆவிக்குரிய செய்திகளும் நிறையா தவறாக தான் இருக்குது. சோஷியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணால் நமக்கு பொழுது போகலை, இந்த சபை முடிஞ்சு போகணுன்னா வேறு சபையோட ஆன்லைன் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு கவர்ச்சி இருக்கத்தான் செய்யுது. நிறைய சஜஷன்ஸ் நமக்கு வரத்தான் செய்யுது. பார்க்குறீங்களோ பார்க்கலையோ அது உங்கள் காரியம். யாரும் உங்கள் கையை கட்டி போட போகிறது கிடையாது. ஆனால் பார்த்தா அதில் கிறிஸ்துவின் உபதேசம் அல்லாததை வேறு பிரிக்க உங்களுக்கு தெரியுமா? நன்மை தீமை என்பதை வகையறுக்க தெரியுமா? கர்த்தர் சொல்றார், நீ வகையறுக்காத, உனக்கு தெரியாது. நன்மை எதுவோ அதை நான் உனக்கு சபையிலே தருவேன். சபையின் தூதனோடு கர்த்தர் இடைப்பட்டு சபையின் பிள்ளைகளுக்கு கர்த்தரே பேச விரும்புகிறார். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கர்த்தர் வந்து அமர்த்தி தானே ராஜாவாக, தானே தகப்பனாக, தானே எல்லாமாக இருந்து மக்களை நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இருக்க, தங்களை எகிப்திலே அடிமைப்படுத்தின ராஜாவை ஜனங்கள் பார்க்கிறார்கள். வழிநடுகே தங்களோடு யுத்தம் பண்ணின ராஜாக்களை பார்த்து சாமுவேல் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள், அந்த ராஜா மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் கேட்கிறாங்க. அந்த ராஜா மாதிரி எங்களை விசாரிக்க எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜா அடிமைப்படுத்தினான், அந்த ராஜா யுத்தம் பண்ணினான், அந்த ராஜா எப்படி கொலை செய்தானோ அது போலவே எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அப்போ அதுல நன்மை தீமை விரோதம் குரோதம் சண்டை பகை என்று எல்லாமும் கலந்த ஒரு ராஜ்யத்தை ஜனங்கள் விரும்புகிறார்கள். இன்று வரைக்கும் ஜனங்கள் அதை விரும்புகிறார்கள். அப்போ அவர்களால தேவனுடைய நன்மை எது என்று தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார் சாமுவேலை பார்த்து, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னையே வேண்டான்னு தள்ளிட்டாங்க. என்னையே வேண்டான்னு தள்ளிட்டாங்க. இன்னி வரைக்கும் அந்த தள்ளுதலை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நாம் சொல்ல வேண்டாம், அப்பா என்னை யாரும் ஆளுகை பண்ண வேண்டாம், நீர் மாத்திரம் எனக்கு ராஜாவாயிரும், நீர் தருகிற நன்மையில நான் திருப்தியா இருப்பேன், உம்முடைய வார்த்தையினாலே என்னை திருப்தியாக்கும், என் வாயை திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. இந்த சபையிலே என்னை வைத்திருக்கிறீரே. அன்மையான தம்பி ஜெபம் பண்ணாப்ல, நான் ஊர்லேருந்து வந்தேன், நான் என்ன இங்க கர்த்தர் சபையிலே வைத்தார், அது போல வந்தவர்களை கர்த்தர் இந்த சபையிலே ஆயத்தப்படுத்தணுமா? முதல்ல நாம இந்த சபையிலே வேரூன்றி நிற்க வேண்டும். நாம இந்த சபையிலே வேர் விடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இந்த சபையிலே தேவ ஜீவ ஆவியானவருடைய ஜலத்தை பெற்றுக்கொண்டு அதில் உரிந்து பெற்றுக்கொண்டு கனி தருகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு இந்த சபையிலே கொடுக்கிற போஷாக்கான ஆரோக்கியமான வசனங்களை கீழ்பிடிந்து எடுத்துக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி இல்லாத எல்லா உபதேசங்களிலும் வெள்ள இருக்கிறத தூக்கி போடு. அந்த வசனம் 4வது வசனத்தில் சொல்லுகிறது, அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகுகிறது. இது கரெக்டா அது கரெக்டா? நோ 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 நோ. கர்த்தர் எனக்கு கொடுத்த இடத்துல கொடுத்ததை வாங்கி கொண்டு சாப்பிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் இருக்கிறது, அந்த 5வது வசனம், கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் ignorant of truth. இப்ப நான் சத்தியம்னா என்னன்னு கேட்டா சொல்ல தெரியுமா? தெரியாது. சத்தியம் என்னன்னு தெரியாது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம். போன தடவை நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? போன தடவை நான் கொடுத்த செய்தி ஞாபகம் இருக்கா? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை வாங்கி
புசித்து சுவைத்து அதை உள்ள வாங்கி சரீரத்தின் வளர்ச்சிக்காக அதை பயன்படுத்துகிறோம்ல, அதுபோல் நம்ம சாப்பாடை எப்படி சாப்பிட்றோமோ அதுபோல் யார் வந்தாலுமே அந்த வார்த்தையை வாங்கி கவனத்தோடு வாங்கி, உங்கள் போதகர் உங்களை கர்த்தர் நடத்துவதற்காக இங்கே வைத்திருக்கிறார். ஆனால் வந்து போகிற எல்லாருமே கர்த்தரால் நடத்தப்படுகிறார்களா? நடத்தப்பட வேண்டும். ஆனால் அதை நீங்களும் கவனிக்க வேண்டும். நீங்களும் கவனிக்க வேண்டும். கண்மூடித்தனமாக இருந்து விடக்கூடாது. சரியா? அப்ப கவனித்து கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணா, கர்த்தர்கிட்ட கேட்டா, கர்த்தர் உங்களுக்கு அவர் மூலமாகவும் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப நான் விடுதலையாக்கப்பட்டேன்னா எதனால விடுதலையாக்கப்பட்டேன், அந்த சத்தியம் என்ன என்பது எனக்கு தெரிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் கர்த்தருடைய வார்த்தையிலே கவனம் உள்ளவனாய் இருந்தால் அது எனக்கு தெரியும், புரியும். அதை தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லுவேன். ஆமென், ஆமென். அப்போ கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள், கமர்ஷியலைசிங் காட்ஸ் பிஸ்னஸ், காசு பார்க்குறவர்களாக இருக்கிற யாரையும் நாம் பக்கத்தில் சேர்க்கக்கூடாது. நாம் அவங்க பக்கத்தில் போய் நிற்கக்கூடாது. அப்போது இது எதுவுமே வேண்டாம். எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற சபை, எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஊழியக்காரர், எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற சபையின் ஐக்கியம், எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற சபையின் பொறுப்பு, எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற சபையின் ஊழியங்களை நான் கலந்து, நான் இருந்து, நான் வேரூன்றி, நான் முதிர்ச்சி பெற்று கர்த்தர் என்னை பயன்படுத்தும் பாத்திரமாக விளங்குவேன். அந்த பாத்திரம் நிரம்பி வழியும், அதில் நான் திருப்தியாயிருப்பேன். ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள் என்னென்னலாம் பண்ணுவார்கள்? சத்தியம் இல்லாதவர்கள், சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு ஒப்புக்கூடாமல் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, தேவன் நடத்துகிற நடத்துதலை அறியாமலே இருப்பார்கள். தேவன் நடத்துதலை அறியாமல் இருப்பார்கள். நமக்கு இயேசு தான் உதாரணம். இயேசு தான் நம்ம வாழ்க்கைக்கு உதாரணம். இயேசு சொல்லுகிறார், பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி தாமாக ஒன்றும் செய்யார். யோவான் 5:19 வாசிக்கிறோம். பிதா செய்ய குமாரன் நான் எதை பார்க்கிறேனோ அதை இல்லாம நானா சொந்தமா எதையுமே செய்ய மாட்டேன். அப்போ நம்ம வாழ்க்கையில இயேசு ஒரு உதாரணமா இருக்கிறார். இயேசு எப்படி செய்தார், இயேசு கூட இருந்தவங்க என்னென்னலாம் செய்தார்கள், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். டிசைபிள்ஸ் தான், சீஷர்கள் தான், இயேசுவோடு கூட இருந்து கற்றுக் கொடுத்தவர்கள் தான். ஆனால் எல்லா மாணவர்களும் புத்திசாலிகள் இல்லை. எல்லாரும் மக்குள்ள மாணவர்களுமா இருந்தார்கள், சாதுரியமான மாணவர்களுமா இருந்தார்கள், சுயநலமுள்ள மாணவர்களும் இருந்தார்கள். அல்லேலூயா. இதில் 2 பேரை நம்ம பார்க்க போகிறோம். 2 பேருமே மறுதளித்தவர்கள். 2 பேருமே, ஒருத்தன் மறுதளித்தவன், ஒருத்தன் காட்டி கொடுத்தவன். 2த்துக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது, தெரியுமா? பேதுருவுக்கும் யூதாஸுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. பேதுருக்கும் யூதாஸுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. பேதுரு முந்திரி கொட்டையாக செஞ்சான், யூதாஸு தந்திரமாக செஞ்சான். அது முந்திரி, இது தந்திரி, அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? ஏனென்றால் பேதுரு அறியாமல் செய்ததை யூதாஸு அறிந்தே செய்தான். இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது யோவான் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கூடாமல் போனதென்ன என்றார். பாருங்க, அவன் ஏன் அப்படி சொன்னான் என்றால், அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன். அப்படின்னா என்னத்த, அவன் சுமக்கல, அவன் அதில் போடப்பட்ட பணத்தை சுமக்கிறவனாக இருந்தான். அந்த பணத்தை தன் மனதிலே சுமக்கிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ கமர்ஷியலைசிங் காட்ஸ் மினிஸ்ட்ரி. நான் இயேசுவின் மாணவன், இயேசுவை பின்பற்றுகிறேன், ஒரு சபையில் இருக்கிறேன் நான். ஆனால் எனக்கு கமர்ஷியலா என்ன கிடைக்கும்? இதை வித்தா 300 காசு கிடைக்கும். அது தரித்திரருக்கு 100 போட்டுட்டு 200 நான் வச்சுக்கலாமா? கர்த்தருக்கு இன்டென்ஷன்ஸ் தெரியும். கிறிஸ்துவின் சிந்தையே நம்மிலும்
இருக்க வேண்டும் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ கிறிஸ்து நினைக்கிறார், நான் தர நன்மையினால் நீ திருப்தியாகணும், என் சிந்தை உனக்குள்ள இருக்கணும், நீ வேறு சிந்தை உள்ளவனா இருக்கக்கூடாது. வேறு சிந்தை உள்ளவர்கள் அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? இந்த காரியத்தை ஆதாய தொழிலாக வியாபாரமாக மாற்றுவார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு விசுவாசிகள் விலகி இருந்தால் கர்த்தர் தர்றது போதும்னு இருக்கும். நான் இதை சொல்வதற்கு காரணம் என்ன? கர்த்தர் என்னை நன்மையால் திருப்தியாக்குவார். கர்த்தர் திருப்தியாக்குகிற அந்த நன்மை எனக்கு போதுமா இருக்கணுமானா நான் இதெல்லாம் விட்டு விலகணும். இப்படிப்பட்ட காரியங்களை என் சிந்தையிலே கொண்டு வர கூடாது. அல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் மத்தேயு 16. இப்போ பேதுரு என்ன சொல்லுகிறான் என்று பார்த்தால், பேதுரு இயேசு கேட்கிறார், நான் யார் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்ற, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க என் பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்திடுவாய். நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வது இல்லை. சூப்பரா பேர் வாங்கியிருக்கான். பேதுருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. இப்போ மாம்சமும் ரத்தமும் இதை வெளிப்படுத்தல, பிதாவே எனக்கு வெளிப்படுத்தி இயேசு யாருன்னு காமிச்சிருக்கிறாருன்னு இப்போ பேதுருக்கு வந்து ஒரு அவனுக்கு அவனுடைய மகிழ்ச்சியில் வந்து அவனுக்கு இனம் புரியவில்லை, அவன் என்ன பேசுறான்னே தெரியல. இயேசு அதுக்கப்புறம் தான் காட்டி கொடுக்க போகிறதும், தான் அடிக்கப்பட போகிறதும், சிலுவையிலே மரணத்தை ஏற்றுக்கொள்ள போகிறதுமான காரியங்களை சொல்லி முடித்த போது 21வது வசனம் மத்தேயு 16:21 வாசிக்கிறோம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். என்ன பண்ண தொடங்கினானா? யார் கடிந்து கொள்றது? இயேசு. அதுக்கப்புறம் அவர் கடிந்து கொண்டார். என்ன கடிந்து கொண்டார்? அப்பாலே போ சாத்தானே. அதுவரைக்கும் பிதா வெளிப்படுத்தின சத்தியத்தை பேசினவன் இப்பொழுது சாத்தானாக மாறி போனான். யாருக்கு? இயேசுவுக்கு. நல்லா கவனிங்க, இயேசுவின் வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. நம்ம கூடவே இருப்பாங்க, பெரிய வெளிப்பாடு பெற்றவங்களா நம்ம கண்ணில் படுவாங்க. அடுத்த நிமிஷமே நம்மை உலகத்தின் பயத்திலும் கவலையிலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வழியையும் சொல்லுகிற ஆலோசனையா இருக்கும். ஆனா தேவனுடைய ஆலோசனையாவே இருக்காது. அல்லேலூயா. இது ரெண்டுத்தையும் நாம வகையறுக்க தெரியணுமானால் கர்த்தருடைய நன்மை இன்னது என்பதை நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த பிரதர் தான் இதை சொன்னாரு, அந்த பிரதர் தான் இதையும் சொன்னாரு. அப்ப இது சரியா இருக்குன்னு போனோம்னா பள்ளத்துல போய் விழுந்துருவோம். இயேசுவுக்கு பிதா தனக்கு வைத்திருக்கிற இடம் தெரியும், போகிற வழி தெரியும், சிலுவை தெரியும், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து போகிற காரியம் தெரியும். இவன் அதுக்கு தடையா இருக்கிறான். உமக்கு அது நேரிட கூடாதே. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அது உமக்கு சம்பவிப்பது இல்லை. கன்ஃபார்மா சொல்றான், நீ எனக்கு வேண்டாம் போன்ட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்தியாக்குகிற கர்த்தர் நமக்கு தெளிவை தருகிறவராக இருக்கிறார், புத்தி தெளிவை தருகிறவராக இருக்கிறார். இயேசு தான் இங்கே நமக்கு உதாரணம். அப்போ இயேசுவுக்கு தெரியும் இந்த ரெவலேஷனும் கரெக்டு, இந்த கமெண்ட்டும் தப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவராக இருக்கிறார். ரோமர் 8:28 நாம் வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல all that happens to us is working for our good if we love God and are fitting into his plans. அவருடைய திட்டத்திற்குள்ளாக நாம சரியாய் போய் உட்கார்ந்து கொண்டால், அவருடைய திட்டமும் தீர்மானத்திற்குள்ளாக நாம் சரியானவர்களாக, சூட்டபிளாக, ஏற்றவர்களாக போய் உட்கார்ந்து கொண்டால் நமக்கு சகலமும் நன்மையாய் நடக்கும். ஆமென். அப்போ அதுக்குள்ளாக என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 14:17 வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து
ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்று வாசிக்கிறோம். அவர் தம்மை குறித்து தம்மை நிரூபிக்கிற சாட்சி எப்படி விளங்க பண்ணுகிறார்? இன்னைக்கு காலையில் கூட மழை பெஞ்சுதா? நேற்றுக்கெல்லாம் ஒரே புழுக்கம். உடனே பிள்ளைகள் புழுக்கமாக இருக்குன்னு காலங்காத்தால தேவன் மழையை பெய்ய வைத்தார். வானத்தில் இருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்மளுடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய தீர்மானத்திலே என்னை நான் ஏற்றவனாக போய் உட்கார வைத்து கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? எனக்காக மழையை பெய்ய வைப்பார். எனக்காக மகிழ்ச்சியான காலங்களை, வளர்ச்சியான காலங்களை அவர் கொண்டு வந்து கொடுப்பார். எனக்கு ஆகாரத்தினாலே மகிழ்ச்சி உண்டாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருக்கு ஆகாரத்தினாலே மகிழ்ச்சி கிடையாது. ஆனால் கர்த்தருடைய தீர்மானத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த ஆகாரத்தினாலே மகிழ்ச்சி உண்டாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருக்கு மழை பெஞ்சா பிரயோஜனமா இருக்காது, தண்டனையா இருக்கும். நானே பல நேரத்தில் நினைச்சிருக்கேன், ஐயோ வெளில போறோமே இப்ப மழை பெய்யுறதுன்ட்டு. ஆனா எனக்கல்லனாலும் யாருக்காகவாது கர்த்தர் அந்த மழையை கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மில் நிறைய பேருக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வந்திருக்குல்ல, என்னடா இப்படி வெயிலா இருக்கு அப்படின்னு. வெயிலும் வேணும், மழையும் வேணும், ஆரோக்கியமும் வேணும், சந்தோஷமும் வேணும், ஆகாரமும் வேணும். இது எல்லாத்தையும் தருகிறதுனால அவர் நன்மையை தருகிறார், காலங்கள் தோறும் நம்மை போஷிக்கிறார் என்பதை அவர் நிரூபித்து கொண்டே இருக்கிறார். அவர் என்கிட்ட என்ன கேட்கிறார்? நீ என் தீர்மானத்தில் வந்து உட்கார்ந்துக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தீர்மானத்தில் வந்து உட்கார்ந்துட்டியானா நான் அதை உனக்கு தருவேன். அவர் 5 அப்பங்கள் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தார் என்று எல்லா சுவிசேஷ புஸ்தகத்திலும் நம்ம வாசிச்சுட்டு வரோம். யோவான் புஸ்தகத்திலே அவர் சொல்லுகிறார், யோவான் 6ஆம் அதிகாரத்திலே நல்ல அது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் இருக்கும். யோவான் 6ஆம் அதிகாரம் நீங்க 24வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு, பாருங்க, நேத்து ராத்திரி இருந்த இயேசுவும் சீஷர்களும் காலையில ஜனங்க அந்த இடத்துக்கு எங்க அற்புதம் எங்க சாப்பிட்டாங்களோ, எங்க அப்பமும் மீன் துண்டுகளும் சாப்பிட்டார்களோ அந்த இடத்துக்கு காலையில வரும் பொழுது 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது இயேசுவும் சீஷர்களும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு. என்ன இயேசு ஹோட்டலா நடத்துறாரு? நல்லா கவனிங்க. இந்த 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 ஒரு சம்பவம் வேற எந்த சுவிசேஷத்திலும் குறிக்கப்படவில்லை. எல்லா சுவிசேஷத்திலும் அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மார்க் 11 வாசிக்கிறோம், திருப்தி அடைந்தார்கள் என்று. ஆனா திருப்தி அடைந்த இவர்கள் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில எங்க வராங்க? சர்ச்சுக்கு வராங்க. சர்ச் அங்க இருக்குன்னு நினைச்சாங்க. நல்லா கவனிங்க. இங்க இந்த சர்ச் இங்கே தான் இருக்கும், இயேசு இங்க இருப்பார். ஆனா அன்னைக்கு இயேசு நடமாடும் சபை இல்லையா, எல்லா இடத்திலும் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அப்போ இவங்க என்ன நினைச்சாங்க? நம்ம நேற்று நைட் இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டோம், அற்புதமா சாப்பிட்டோம், இன்னைக்கு காலையில போனாலும் அற்புதமா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு வந்தாங்க. உங்கள சில கூற வந்திருக்கலாம், வாக்குத்தத்த வசனம் தியானிக்க போகிறோம், கர்த்தர் என்னென்னலாம் சொல்ல போறார், உங்களுடைய சொந்த கற்பனையில வந்திருக்கலாம். அது மாதிரி ஜனங்க கேட்டாங்க. இயேசு இல்லாததை கண்டு வாசிங்க. உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். கரெக்டான அட்ரஸ் வராங்க, கப்பர்நகூமுக்கு வராங்க. ஏன்னா அவருடைய பெர்மனன்ட் அட்ரஸ் அங்க இருக்கு. வந்தார்கள். கடலின் அக்கறையிலே அவரை கண்டபோது, அவர்கள் கண்டபோது, ரபி ரபி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். நீ எப்போது, அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை, நீ ஏன் இங்க வந்த? நான் தேடுற இடத்துல நீ இல்லாம நீ ஏன் இடத்தை மாத்தி மாத்தி போற? நீ அல்லேலூயா. இயேசு அதற்கு பதில் சொல்லுகிறார், நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல. அற்புதங்களை கண்டதினால் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அற்புதத்தை பார்த்தாங்களா இல்லையா? பார்த்தாங்க. ஆனா இயேசு சொல்ற நீங்க அற்புதங்களை கண்டதினால் அல்லங்கிறார். அப்படின்னா இயேசு என்னத்தை மீன் பண்றார்? நீ சாப்பிட்டியே தவிர்த்து எப்படி சாப்பிட்டேன்னு யோசிச்சியா? எப்படி சாப்பிட்டேன்னு யோசிச்சியா?
உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய சரீர பலத்தினாலும் உன் புத்தியினாலும் உன் சாமர்த்தியத்தினாலும் இதை நீ சம்பாதிக்கிறேன்னு எண்ணாத, இதை நான் உனக்கு தரேன், நான் உனக்கு தரேன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ எத்தனை பேர் சாப்பிட முடியும்? கர்த்தர் கொடுத்தா தான் சாப்பிட முடியும். புரண்டாலும் ஒட்டினது தான் ஒட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஒட்டுறது கர்த்தர் கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இயேசு சொல்லுகிறாருங்க, நான் கொடுத்ததை சாப்பிட்ட நீ, ஆனால் எப்படி கொடுத்தேன்னு தெரியாமல் சாப்பிட்டே. வீட்டில் அப்பா சொல்லுவார், டேய் நல்லா திங்குறியே, நான் கஷ்டப்படுறது உனக்கு தெரியுமா? திங்கிறது சுவையாக இருக்கும், ஆனால் அப்பாவோட கஷ்டம் தெரியணும்ல, அதுதான் அற்புதம், அதுதான் அற்புதம். அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்தரித்து கொடுத்தார், எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஆனால் அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த இடத்துல நடந்த அற்புதம். ஹல்லேலூயா. இயேசு சொல்றார், நீங்க அந்த அற்புதத்தை காணவில்லை, அப்பத்தை மாத்திரம்தான் பார்த்தீங்க. ஹல்லேலூயா. அப்பத்தை மாத்திரம் பார்க்கிறதற்கும் வாங்கிறதுக்கும் என்கிட்ட வராதீங்க, அது உங்களுக்கு நன்மையாக இருக்காது. அற்புதத்தை கண்டடைய வாங்க, அதுதான் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் வானத்திலிருந்து மழையை வருஷிக்க பண்ணுகிறேன், அருமையான காலங்களை கொடுக்கிறேன், உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறேன், அதனாலே கூட சந்தோஷத்தை கொடுக்கிறேன். இதனாலே நான் சாட்சியாக என்னை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேனே, அதை பாருங்கள், அதை பாருங்கள், அதை கற்றுக்கொள்ளுங்கள், அதை அனுபவமாக்கி கொள்ளுங்கள். மழை வருது, சம்பளம் வருது, சக்தி வருது, கல்யாணம் வருது, மனைவி வர, குழந்தைகள் வருது, எல்லாமே வருது. நான் தரேன். I am giving you, I am blessing you, I am promoting you. நான் செய்வதை பாருங்கள் தான் இயேசு சொல்லுகிறார். அழிந்து போகிற இந்த அப்பத்திற்காக வேலை செய்யாமல் நித்தியம் வரைக்கும் உங்களை நடத்தும் இந்த அற்புதத்துக்காக வேலை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை எப்ப நன்மையினாலே, என் ஜனங்கள் நான் தரும் நன்மை, நான் செய்யும் அற்புதத்தினாலே திருப்தி ஆவார்கள். நான் செய்யும் அற்புதத்தை கண்டு அறிந்து உணர்ந்து அதில் திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கேட்பவருக்கு நன்மையை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. நாம் என்ன, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, ஜபிக்கிறவர்களுக்கு அல்ல, அதற்கு பேர் என்ன, வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. வேண்டிக் கொள்வதும் ஜபிப்பதும் வேறு. கர்த்தர் சித்தமானா இன்னும் தடவை அதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் நடத்தினா வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. ஹூ ஷால் ஆஸ்க், ஆங்கிலத்தில் என்னவா இருக்கு, ஹூ ஷால் ப்ரே இல்லை, ஹூ ஷால் ஆஸ்க். அப்போது அவர் சொல்லுகிறார், ஆஸ்க் அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தைன்னா சொல்லுங்கிறார். அப்பா எனக்கு இது வேணும் சொல். உங்கள் வீட்டில் போய் உங்கள் அப்பா கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவார்? அப்பா எனக்கு இது வேணும். ஆமாம் எனக்கு அதெல்லாம் தெரியும். சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரா? இங்கேயும் அவர் அதான் சொல்கிறார், எனக்கு தெரியும். அல்லேலூயா. பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்களை போல் நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு. இங்கே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே என்ன கொடுக்கு, வேண்டி கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். வாக்கு தத்துவம் என்ன, நன்மையானவைகளை தருவேன், தேவையானதை தருவேன். அல்லேலூயா. நன்மையானவைகளை தருவேன், அது அவனுக்கு அவளுக்கு தேவையானதா அதை தருவேன். தேவையானதா அந்த கேள்வியை அங்கு கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரிடத்தில் தேவையை சொல்ல வேண்டும், ஆசையை சொல்லக்கூடாது. கர்த்தர் கராரான ஆள், எல்லாவற்றும் கணக்கு போட்டு வசூல் பண்ணுவார்.
அவரிடத்தில் நாம் எல்லாருமே கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய கணக்கை சரியானதாய் வைத்துக்கொள்ள கர்த்தர் அனாவசியமாக நமக்கு எதையும் தரமாட்டார், தேவையை தருவார். தேவை எதுவோ அதை தராமல் இருக்கவே மாட்டார். வாக்குத்தத்தம் என்ன? தேவையானதை கண்டிப்பாக தருவார். நீ வேண்டிக்கொள், நான் தருவேன். நீ வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே எனக்கு அது அறிவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 32ஆம் வசனத்திலே அதை திருப்பி ஊர்ஜிதப்படுத்துகிறார். 32ஆம் வசனத்தில் அதை என்ன சொல்லுகிறார்? இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன சொல்ல வர்றார்? இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். உலகத்தில் நல்லா கவனிங்க, நான் எப்போதுமே சொல்லுவேன், கர்த்தர் பூமியை படைத்தார், உலகத்தை படைக்கவில்லை. உலகம் இந்த பூமியிலே நடைபெறுகிறதான ஒரு இயக்கம், ஒரு சிஸ்டம். இந்த உலகம் இருளில் இருக்கிறது, பூமி இருளில் இல்லை. இந்த உலகம் பிசாசின் பிடியில் இருக்கிறது, பூமி பிசாசின் பிடியில் இல்லை. பூமி கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டது. பிசாசு உலகத்தை தன்னுடைய சிஸ்டத்தினால ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். அப்போது இங்கே சொல்லுகிறார், அஞ்ஞானிகள் இவைகளை இந்த உலகத்தின் மக்கள் இதை நாடி தேடுகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் இதை கவர்ச்சிகரமாக இதுக்கு பின்பாக ஓடுகிறார்கள். இந்த உலகத்தின் மக்கள் இந்த உலகத்தில் நாம் பார்க்க எத்தனை காரியத்துக்காக ஓடுறாங்க, நாடுறாங்க, உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்களா, அதெல்லாம் உனக்கு தேவைன்னா நானே தருவேங்கிறேன். நீ அது பின்னாடி ஓடாத. அவர் சொல்கிறது ஒன்று தான், அதெல்லாம் நான் தருவேன்னா அதெல்லாம் எனக்கு கொடுப்பாருங்கிறது இல்லை. அது உனக்கு தேவைன்னா, அது உனக்கு தேவைன்னா நான் உனக்கு தருவேன். நீ அதுக்காக வேலை செய்யாத, நீ எனக்காக வேலை செய். நீ அதுக்காக உழன்று போகாத, நீ அதுக்காக என்ன பண்ணாத, உழன்று போகாத. அது உனக்கு தேவைன்னா நானே தருவேன், அதனுடைய காரியங்களை நானே சந்திப்பேன். ஆனால் அது வேணும்ன்ட்டு என்கிட்ட வராத. நான் வேணும்னு என்கிட்ட வா, நான் தர்றது போதும்னு என்கிட்ட வா, நான் தர்றதுனால திருப்தியாகி என்கிட்ட வா. உனக்கு அது தேவைன்னா நானே தருவேன். சபை என்பது இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை தம்மை போல மாற்றுவதற்காக வைத்திருக்கிற சரீரம். அதில் நாம் திருப்தியாக இருப்போம் என்றால் நம்மை அவரை போலவே மாற்றிக்கொள்வார். அவர் சீக்கிரமாய் வருகிறார் என்று அறிக்கையிட்டோம் இல்லையா? போகணுமானா நாம் அவரை போல மாறி ஆக வேண்டும். அவரை போல மாறணுமானா அவர் கொடுக்கறத வச்சு திருப்தி அடைய வேண்டும். அவரை போல மாறி அவர் கொடுக்கறத திருப்தி அடைஞ்சு நாம் வளரும் பொழுது இந்த பூமியில் நான் வாழ்வதற்கு உலகத்தில் இருக்கிற எது வேணுமானாலும் அது தேவை என்றால் அது எங்கள் அப்பா எனக்கு தருவார். அஞ்ஞானிகளை போல அது பின்னாடி நான் ஓடி உழன்று வேர்வை சிந்தி அதுக்காக செய்ய வேண்டாம். நான் கர்த்தர் சொன்னதை மாத்திரம் செய்து கர்த்தருடைய சித்தத்தின்படி என் அலுவலக வேலை, என்னுடைய குடும்ப வேலை, சபை வேலை, என் பொறுப்புகளை செய்தால் அது எப்போ தேவையோ எப்படி தேவையோ அதை கொண்டு வந்து சேர்ப்பது அவர் வேலை. சகலமும் நன்மையாக கொடுப்பார், கேட்பவருக்கு கொடுப்பார், நன்மையினால் திருப்தியாக்குவார், குறைவில்லாத நன்மையை நம்மில் தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. குறைவுபடாத நன்மை. அந்த குறைவுபடாத அப்படின்னா என்ன அர்த்தம்? பற்றாக்குறை இருக்காது. பற்றாக்குறை. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடக்கிறது. இந்த கல்யாணத்தில் வருகிறவர்களுக்கு திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது. அங்கே பற்றாக்குறை இல்லை, சுத்தமாகவே இல்லை. அங்கே என்ன பற்றாக்குறை இல்லை, சுத்தமாகவே இல்லை. இப்போது கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் இவ்வளவு சுவை. அப்போது பற்றாக்குறை அல்ல, சுத்தமாகவே இல்லை. ஆனால் அந்த இடத்துல குறைவுபடாத நன்மையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குறைவுபடாத நன்மையில் நம்ம பார்க்கும் பொழுது என்ன காரியத்தை பார்க்குறோம் அப்படின்னா, நாம் ஏற்கனவே பார்த்தோம், சிங்க குட்டிகள் கூட பட்டினியாக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா என்னை ஒருபோதும் பட்டினியாக விடவே மாட்டா. எங்கள் அப்பா என் தேவன் என்னை ஒருபோதும் பட்டினியாக இருக்கவே விடமாட்டார். எனக்கு குறைவுபடாத நன்மையை அருளுகிறவராக இருக்கிறார். அப்போது அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது
அவரை நாடுபவர்கள், அவரை பயபக்தியுடன் மரியாதையுடன் நாடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த காரியம் முக்கியம். எனக்கு அவர் குறைவு தரமாட்டார். திராட்சை ரசம் குறைந்து போனாலும் தீர்ந்து போனாலும் முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் இன்னும் சுவை உள்ளதாக மாறத்தக்கதாக அவர் எனக்கு நன்மையை தருகிறவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ எப்படி இருக்கணும்? நீ என்னை நாடுகிறவனாக இருக்கணும். எப்படி நாடுகணும்? வித் ரெவரன்ஸ். ரெவரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பயபக்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் என்னை பார்த்து பயப்படுன்னு சொல்லலை. கர்த்தர் ஒன்றும் பூச்சாண்டி கிடையாது நம்மளை பயமுறுத்துகிறதற்கு. கர்த்தர் சொல்கிறார், எனக்கு மரியாதை கொடுங்கிறார். எனக்கு முதன்மையான இடத்தை கொடு, எனக்கு மரியாதை கொடு, எனக்கு முக்கியத்துவத்தை கொடு. அதுக்கு பேர் தான் ரெவரன்ஸ். ரெவரன்ஸ் இஸ் என்னென்னா, எல்லாவற்றை காட்டிலும் அவரை தான் நான் முக்கியமாக எண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிதா, உன் தகப்பன், உன் தாயார், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் ஆஸ்தி, உன் ஜீவன், இதை காட்டிலும் நான் உனக்கு முக்கியமாக இல்லைனா நீ எனக்கு பாத்திரவான் அல்ல. இயேசு புதிய உடன்படிக்கையில் ஆசீர்வாதத்தை சொன்னது மாத்திரமில்லை, இது எல்லாத்துக்கும் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். இது எல்லாத்துக்கும் கணக்கு ஒப்புவிக்கணும். நம்மளுடைய பலவீனம் என்ன தெரியுமா? நம்ம எல்லார் மேலேயும் எமோஷ்னலாக நம்ம என்ன ஆகிடுறோம்? உறவு கொண்டு விடுகிறோம். அப்பாவோட, அம்மாவோட, மனைவி இருந்தால் மனைவியோட, பிள்ளைகளோட, யாரையுமே நம்ம இழக்க விரும்ப மாட்டோம். அப்படித்தானே? யாரையுமே இழக்க விரும்ப மாட்டோம். கர்த்தரும் நம்ம இழக்க விரும்பலை. ஆனால் நம்ம இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் இழந்தார். அப்போது அவர் சொல்லுகிறார், நான் என்னையே இழந்து தானே உன்னை நான் பெற்றுக்கொண்டேன். அப்போ உனக்கு இது எல்லாவற்றை காட்டிலும் நான் தான் முக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. உனக்கு குறையாத நன்மை வேணுமா? என்ன குறைவில்லாமல் பார்த்துக்கோ. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் குறையாத நன்மை தரணுமானா என்ன குறைவில்லாமல் பார்த்துக்கோ, என்னை மரியாதையாக நடத்து, என்னை முக்கியமானவனாக எனக்கு முதன்மையான இடத்தை உன் வாழ்க்கையில் கொடு. அவருக்கு முக்கியம் கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை அந்த 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வச்சிருக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். தி ஏஞ்சல் டெலிவர்ஸ். கர்த்தருடைய தூதனை நம்மை பாதுகாக்கும்படியாக, விடுவிக்கும்படியாக கர்த்தர் அவருக்கு முக்கியம் கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான்களின் எலும்புகள் ஒன்றும் சொல்லுங்க. ஏன்? நீதிமான்களுக்கு கர்த்தர் முக்கியம். கர்த்தருக்கு அந்த நீதிமான் முக்கியம். அவன் எலும்பு முறியாதபடிக்கு தூதனை வச்சு பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 21, 22 வசனத்தில் தானியேல் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் வாழ்க, என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். இந்த சம்பவத்தில் நம்ம 4 காரியத்தை நம்ம பார்க்கலாம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான். 4 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். தானியேல் சொல்கிறான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அந்த கெபியில் இருக்கிற சிங்கம் ஒருவேளை தாய் சிங்கமாக இருந்தால் இவனை பட்சித்து அந்த சிங்கக்குட்டி கொண்டு போய் கொடுக்கும். ஒரு கற்பனையாக சொல்கிறேன். கெபியில் எங்கெங்க சிங்கக்குட்டி, அதென்ன ஃபேமிலியாக நடத்துதுன்னு எனக்கு கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு கற்பனையாக சொல்கிறேன். சிங்கக்குட்டிகள் தாய்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர்கிட்டக்க மரியாதையோடு நடந்து கொடுக்கிறவர், கர்த்தரை மரியாதையோடு நடத்துகிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அப்போது அந்த சிங்கக்குட்டிக்காக அந்த சிங்கத்தின் தாய் சிங்கமானது போய் பட்சிக்கிறதா இருந்தாலுமே அந்த சிங்கத்தின் வாயை இந்த தூதன் போய் கட்டி போட்டுருவான். அல்லேலூயா. தானியேல் சொல்கிறான், ராஜாவே சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை
கட்டி போட்டார். நான் கற்பனையாக தான் இதை பார்க்குறேன். அந்த வசனத்தையும் இந்த வசனத்தையும் சேர்த்து வைத்து நான் பார்க்குறேன். அது சிங்க குட்டியாக இருந்தாலும் சரி, எனக்காக வைக்கப்பட்ட தூதன் வாயை கட்டி போடுவார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு முக்கியப்படுத்த விரும்புகிறேன். தானியேல் கர்த்தரை முக்கியப்படுத்தினார். அல்லேலூயா. 4 சம்பவங்கள் இதில் நாம் பார்க்கிறோம். தானியேல் 6:10 வாசிக்கிறோம். தானியேல் வழக்கத்தின்படி தேவனை முதன்மையாக முக்கியப்படுத்துகிறவனாக இருந்தான். 6:10 வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நல்லா கவனிங்க. தேவன் தானியேலுக்கு முக்கியம். தானியேல் தேவனுக்கு முக்கியம். தானியேலுக்கு விரோதமாக கையொப்பம் போடப்பட்டது என்பதை தானியேல் அறிந்திருந்தான். ஆனால் அந்த கையொப்பத்தை காட்டிலும் அவன் உயிரை காட்டிலும் அவனுக்கு தேவன் முக்கியமாக எண்ணப்பட்டார். தானியேலுக்கு ஒரு நீதி இருக்குது. எவன் எங்கே எனக்கு விரோதமாக கையெழுத்து போட்டான்னு நான் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து என் தேவனோடு நான் சஞ்சரிப்பேன். அல்லேலூயா. அதுதான் எனக்கு முக்கியம். ஏன்னா எனக்கு அவர் முக்கியம், அவருக்கு நான் முக்கியம். கையெழுத்து முக்கியமே இல்லை. ஏனென்றால் என் தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. குறையாத நன்மை. ஏன் நான் எவ்வளோ காலம் உயிரோடு இருக்கணும்ட்டு எங்கள் அப்பாவுக்கு தெரியும். ஒரு நாள் கூட குறையாது. நான் நினச்சாலும் குறையாது, எவன் நினச்சாலும் குறையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது சொன்னார், சிங்கங்களின் வாயை தூதனை அனுப்பி கட்டி போட்டார். ஏன்னா எனக்கு அவர் முக்கியம். அல்லேலூயா. நான் எங்கே கையெழுத்து போட்டாலும் போய் முழங்கால் படிட்டு அவரோட உட்காந்துருப்பேன். கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். கையெழுத்து போட்டிருக்காங்க, நல்லா கவனிங்க. கையெழுத்து போட்டாங்க என்னை விடுவியும் என்று தானியேல் அங்கு ஜெபம் பண்ணதா எந்த குறிப்புமே கிடையாது. அவன் வழக்கத்தின்படி அவன் கடமையை கர்த்தரோடு இணைந்திருக்கிற காரியத்தை அவன் செய்தான். அவ்வளோதான். அல்லேலூயா. இந்நேரத்துக்கு நாமளாக இருந்தால் என்ன பண்ணிப்போம்? அதே ஜெபத்தை நாம் பண்ணிப்போம். அவரோடு சேர்ந்து அவர் காது கிழிய புலம்பியிருப்போம். ஆனால் கர்த்தர் தானியேல் அதை தெரிவிக்கவில்லை. கர்த்தரோடு அவன் சஞ்சரித்து கொண்டான், சஞ்சரித்து கொண்டிருந்தான். கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இரண்டாவதாக தானியேல் அங்கு அந்த சம்பவத்தில் நாம் பார்க்கும் பொழுது தானியேல் களங்கம் இல்லாதவனாக இருந்தான். தானியேல் களங்கம் இல்லாதவனாக இருந்தான். முதலாவது பார்த்தோம், தானியேல் தேவனை முக்கியமாக எண்ணினான். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், தானியேல் களங்கம் இல்லாதவனாக. 22ஆம் வசனம். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். நீதிகேடு செய்ததில்லை என்றான். நல்லா கவனிக்கணும். ஏன் சிங்கத்தின் வாயை தூதன் கட்டி போட்டான்? ஏன்னா கர்த்தருக்கு நான் முக்கியம், எனக்கு கர்த்தர் முக்கியம். இரண்டாவது, நான் கர்த்தர் முன்பாகவும் குற்றமற்றவனாக இருக்கேன். ராஜாவே, நீரு என்கிட்டக்க எந்த குத்தமும் பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக இருக்கிறேன்? கர்த்தருக்கு என்னில் என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு முன்பாக நான் பிள்ளை. அல்லேலூயா. ஏன்னா அவர் எனக்கு அப்பா, நான் அவருக்கு முக்கியம், எனக்கு அவர் முக்கியம். என்னிலே அவர் எந்த குறைவும் பார்க்கல. இப்படியாக ஒரு குழந்தை போய் வாசலில் விளந்து மண்ணில் புரண்டு கிரண்டு அழுக்கோடு தான் வருது. அந்த அம்மா அந்த குழந்தைய குளிப்பாட்டி அழுக்கு போக செய்வா. ஆனால் அழுக்காக இருந்தாலும் அது குழந்தை தானே, குழந்தை தானே. தானியேல் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் பர்சன், பட் ஹீ இஸ் அ சன் ஆஃப் காட். தேவனுடைய பிள்ளை. நாமெல்லாம் பர்ஃபெக்ட் கிடையாது, ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் சொல்கிறார், நீ தப்பு பண்ணியா ரைட்டு பண்ணியாலாம் தெரியாது, என்கிட்ட வா, நான் முக்கியம் என்று எண்ணு, என் பாதத்தில் உட்காரு, நான் உன்னை குற்றமற்றவனாக மாற்றுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவருடைய திரு ரத்தம் நம்மை குற்றமற்றவர்களாக மாற்றுகிறது.
ஒருவராலும் குற்றப்படுத்தப்படாதவர்களாய் அவர் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மூணாவது காரியத்தை நம்ம பார்க்குறோம். ராஜா இளைப்பாறுதல் அற்று போனான். ராஜா, மூணாவது சம்பவம் என்ன நடக்குது? 18ஆம் வசனம். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் இவனை சிங்கக்கெபியில் போட்டுட்டு கெபியை மூடிட்டு ராஜா அரண்மனைக்கு போய் முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரை போயிற்று. கர்த்தருக்கு நான் முக்கியம், எனக்கு கர்த்தர் முக்கியம் என்று எண்ணி கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவனாகவும் எனக்கு எஜமான்களாக இருக்கிற இந்த உலகத்தில் இந்த சமூகத்தில் இருக்கிற யாரிடத்திலும் நீதிக்கேடு செய்யாதவனா நான் இருந்தேன்னா, எனக்கு விரோதமாக இருக்கிற எந்த சத்ருவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க எந்த மகிழ்ச்சியிலும் ஈடுபட மாட்டாங்க, லயிக்க மாட்டாங்க, படுத்தாலும் தூக்கம் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்கிறான் சங்கீதம் 4:8 வசனம் வாசிங்க. சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணுவேன். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அதை எப்படி பாஸ்? நீர் ஒருவரே என்னை சுகமாய் தூங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் தூங்கிட்டான். ராஜா தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, என்டர்டைன்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை ராஜாக்கு. நல்லா கவனிங்க. இந்த சம்பவங்கள் நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குகள். இந்த சம்பவத்தின் அடிப்படையில் கர்த்தர் ஒன்றையும் நான் இப்படி நடத்துவேன். அதுக்காக நம்ம சிங்கக்கெபியில் போட வேண்டாம். நம்மளை ரோட்டில் விட்டாலே 10 சிங்கம் இருக்குங்க. இப்போ எல்லாம் சொல்கிறாங்க கூட்டம் கூட்டமாக நாய் வந்து கடிக்குதுன்னு ஒரே பிரச்சனையாக இருக்குது. எத்தனை கூட்டம் நாய் வந்தாலும் கர்த்தர் அந்த நாய் வாயெல்லாம் கட்டி போட்டுருவார். நாம் ஒழுங்காக இருந்தோமானா. நாம் ஒழுங்காக இல்லைன்னா 10 நாய் இல்லை 20 நாய் வந்து கடிக்கும். நல்லா கவனிங்க. அப்போது எனக்கு கர்த்தர் முக்கியம், நான் குற்றமற்றவனாக இருக்கணும், யாரிடத்திலும் நீதிக்கேடு செய்யக்கூடாது. அப்படி இருந்தால் எனக்கு விரோதமாக இருக்கிறவர்களை கர்த்தர் கலங்க பண்ணுவார். அல்லேலூயா. நான்காவது சம்பவம் என்னென்னா, ராஜாவுக்கு தூக்கம் வரல, என்டர்டெயின்மெண்ட் வேண்டான்ட்டான், சாப்பாடு வேண்டான்ட்டான். இது 3 வேண்டான்னா அவனுக்கு என்ன இருக்குன்னா, அவனுக்குள்ளாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, இது என்னமாய் சம்பவிக்கும். இதுக்கு முன்னாடி சிங்கக்கெபியில் ஆட்களை போட்டிருக்க மாட்டாங்களா? போட்டிருப்பாங்க. ஆனால் தானியேல் விஷயத்தில் அவனுக்குள்ளாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவன் வாசிக்கலாம் 19ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜாவின் கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய். யார் துயர சத்தமாய் கூப்பிடணும்? உள்ளே இருக்கிறவன் கூப்பிடணுமா, வெளில இருக்கிறவன் கூப்பிடணுமா? இப்போ வெளில இருக்கிறவன் துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. இப்போ எப்போ ராஜாவுக்கு ஜீவனுள்ள தேவனாக மாறினார்? தானியேலின் தேவன் ராஜாவுக்கு எப்படி ஜீவனுள்ள தேவனாக மாறினார்? அப்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, கண்டிப்பாக தானியேல் உயிரோடு தான் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஏன் சாப்பிடல, ஏன் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கல, ஏன் தூங்கலை அப்படின்னா, தானியேல் உயிரோடு இருப்பாங்கிற எதிர்பார்ப்பு இந்த 3த்தையும் அவனுக்கு செய்ய விடலை. ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் எப்படி சாவான்? குறையாத நன்மை. நம்மளுடைய ஆயுசை கர்த்தர் நன்மையினாலே குறைவுபடாமல் நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளையும் நிரப்புவார். எதிராளிக்கு தெரியும் இவன் சாக மாட்டான்னு எதிராளிக்கு தெரியும், அதிகாரிக்கு தெரியும், அரசாங்கத்துக்கு தெரியும், ராஜாவுக்கு தெரியும், சத்ருவான சாத்தானுக்கும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை அடக்கம் பண்ணி கெபியை மூடி முத்திரித்து காவலர்களையும் வைத்தார்கள். அவர் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னார், அதனால வெளில வந்துடக்கூடாது அப்படின்ட்டு காவலர்களை வைத்தார்கள். அப்போ சொன்னவர் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று சொன்னதை கேட்டவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, இயேசு உயிரோடு எழுந்திருப்பார்னு. அல்லேலூயா. அதனால தான் சீல் வச்சு காவலுக்கு வச்சாங்க.
அவர் உயிரோடு எழுந்த பிறகு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை அவரை அடக்கம் பண்ணி சீல் வைத்த அரசாங்கமே அப்போ நம்பினது. அதனால தான் சீல் வைத்தது. தானியேலும் உயிரோடு இருப்பான்னு ராஜாவுக்கு தெரியும், அவனுக்கு தூக்கமே வரல. கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை நமக்கு வாழ்க்கையில் செய்கிறார் என்று பாருங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற, நீ இடைவிடாமல் ஒப்பு கொடுக்கிற, உன்னை ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கிற, நீ அர்ப்பணிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேல் கேட்குறான். கேள்வி பதில் வரணும்ல. அப்போ பதில் வரணும்னு எதிர்பார்த்து கேட்குறான்ல. அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் நம்மை சுற்றி இருக்கிற மக்களிடத்தில் எழுப்புவார். நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில் அந்த எதிர்பார்ப்பு, நான் எப்படி இருக்கணும், எனக்கு கர்த்தர் முக்கியம், நான் கர்த்தருக்கு குற்றமற்றவனாக இருக்கணும், மற்ற மக்கள் மத்தியிலே நீதிகேடு எதுவும் செய்யக்கூடாது, இது ரெண்டுத்தையும் நான் கரெக்டாக பண்ணினேன் அப்படின்னா சிங்கத்தையும் வாயை கட்டுவார், மக்களையும் எதிர்பார்க்க வைப்பார், என்னையும் சாட்சியாக நிறுத்துவார். குறையாத நன்மை என் வாழ்க்கையிலே கிடைக்கும். அல்லேலூயா. திருப்தியாக்கும் நன்மை, சகலமும் நன்மை, கேட்பவர்களுக்கு நன்மை, குறையாத நன்மை. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? கர்த்தர் இந்த மாதத்தின் இந்த முதலாவது வாரத்திலே சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தின்படியே ஒன்றிலும் குறைவுபடாத திருப்தியான சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக கேட்கும் பொழுதெல்லாம் தேவையை தந்து நம்மை நிறைவான வாழ்க்கைக்கு நேராக நடத்துவார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நல்லவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த முதலாவது வாரத்திலும் காலை வேளையிலே உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்டபடியினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகள் அப்பா 30, 60, 100 அவர்கள் வாழ்க்கையிலே பலன் தர, உம்முடைய கரம் அவர்களை ஆளுகை செய்ய, உம்முடைய கரம் அவர்களை தொடர்ந்து நடத்த, அவர்களோடு பேச, இடைபட தகப்பனே அப்பா நீர் தருகிறதை திருப்தியாக எண்ணிக்கொண்டு தகப்பனே, என் ஜனங்கள் நான் தருளும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று சொன்னப்பட்ட உடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மக்களாக இருக்க அப்பா அடியான் உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. உம்முடைய தீர்மானத்திற்கு ஏற்றவர்களாக உம்முடைய சமூகத்தில் இருந்து தகப்பனே சகலவற்றையும் நன்மையாக பெற்றுக்கொள்ளும் கிருபையை இந்த பிள்ளைகளுக்கு தருவீராக தகப்பனே. அவர்கள் கேட்கும் பொழுதெல்லாம் அப்பா தகப்பனே அஞ்ஞானிகளும் நாடி தேடி திரிகிற இவர்களுக்கான தேவைகளை அந்த சமயத்திலே நீர் தந்து அவர்களை ஆசீர்வதித்து திருப்திப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தகப்பனே. அப்பா உமக்கு முன்பாக குற்றமற்றவர்களும் தகப்பனே யாருக்கும் நீதிகேடு செய்யாதவர்களும் உம்மை எப்பொழுது முதன்மைப்படுத்துகிற பாத்திரங்களாய் நாங்கள் வாழ்ந்து தகப்பனே அப்பா எந்த எதிரடியான சூழல்கள் அப்பா எங்களை மரணத்திற்கு நேராக நகற்றுமானாலும் தகப்பனே எங்களை உயிர்ப்பிக்கவும் பாதுகாக்கவும் தூதனை அனுப்பி பாளையம் இறங்கி எங்களை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, கர்த்தருக்கு முதன்மை தருகிற எனக்கு அவர் தம்முடைய தூதனை தந்து என்னை விடுவிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் நான் திருப்தியாக இருப்பேன் என்று நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஒப்பு கொடுக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட மக்களாக, குடும்பமாக, சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரைக்கும் ஆசீர்வதித்து அடியான் வேண்டிக் கொள்ளுகிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.